ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிங்கர். இன்றைக்கி டிங்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப் காம்பஸ் வண்டி வந்துருக்குங்க. இந்த வண்டி வந்து நாங்கள் ஆல்ரெடி ஃபுல் பாடி பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த வண்டிக்கு வந்து கஸ்டமர் வந்து செராமிக் அண்ட் பிபிஎஃப் பிளான் பண்ணார். சரி, கடைசியாக வந்து எனக்கு பிபிஎஃப் வேணும் அப்படின்னாரு. சரி, பிபிஎஃப் கொடுத்துடலாம். பட் ஆனால் இப்போ தான் பெயிண்ட் பண்ணியிருக்கோம், ஒரு 1 மந்த்தாவது க்யூரிங் டைம் கொடுங்க, 1 மந்த் கழிச்சு நம்ம பிபிஎஃப் போட்டுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ கரெக்டாக கஸ்டமர் 1 மந்த் கழிச்சு கொண்டு வந்தார். ஸோ நீங்கள் இந்த ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க. வண்டி வந்திருக்கும். வண்டி வந்து ஃபுல்லாக திரும்பவும் பாலிஷ் போட்டு க்ளீன் பண்ணோம். கண்டாமினேஷன் எல்லாத்தையுமே எடுத்தோம். ஏன்னா 1 மந்த் வண்டி ஓடி இருந்தது. ஸோ அதனால் அங்கங்கே டஸ்ட்டு இதெல்லாம் இருந்தது, எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ 2 லேயர்ஸ் பாலிஷ் போட்டு வண்டியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அதுக்கடுத்தது வந்து பிபிஎஃப் அப்ளிகேஷன் பண்ணோம். 5 இயர்ஸ் வாரண்ட்டி உண்டு. மேனுஃபேக்சர் வாரண்டியே கஸ்டமர் கொடுத்துட்டோம். ஸோ வண்டி ஃபுல்லாக அப்ளிகேஷன் பண்ணியாச்சு. ப்ராப்பராக நல்ல அப்ளிகேட்டரை கூப்பிட்டு வந்து அப்ளிகேஷன் பண்ணி, ஏன்னா அப்ளிகேட்டர் கையில் தான் இருக்குது. அவங்க நல்லா அப்ளை பண்ணால் ஒழுங்காக வராது. ஸோ அந்த அப்ளிகேஷன்லாம் ப்ராப்பராக பண்ணி வண்டி ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ வண்டியோட ஃபுல் வீடியோ பாருங்கள், எப்படி இருக்குன்றது பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் கொடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிபிஎஃப் பண்ணணும், இல்லை உங்கள் வண்டிக்கு பிபிஎஃப் பண்ணணும்னா நீங்கள் எங்களுக்கு என்கொயரி பண்ணுங்கள்.